வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு திராவிட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள், விசிகா இவங்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காரணம், பெரியாரை எதிர்த்து பேசிட்டாரு, பெரியாரை அவமதிக்கிற மாதிரி பேசிட்டாரு, இழிவாக பேசிட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு போராட்டம்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன ஹாப்பியான நியூஸ் தெரியுமா? எலெக்ஷன் கமிஷனு இப்போ நாம் தமிழர் கட்சியை இப்போ அங்கீகரிச்சிருக்காங்க. மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் பார்ட்டி. ஏன்னா இந்த 2024 மக்களவைத் தேர்தலில் 8% மேலே அவங்க ஓட் ஷேரை வாங்கியிருக்கிறதுனால இப்போ நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு மாநில கட்சியாக. ஸோ கூடிய விரைவாக அவங்க அடுத்து இனி எந்த தேர்தலை சந்திச்சாலும் கரும்பு விவசாயி சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு ஹாப்பியில் இருக்காங்க. ஒரு பக்கத்து திராவிட இயக்கங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக கொந்தளிக்கிறாங்க. இந்த பக்கத்து நாம் தமிழர் கட்சிக்கு ஹாப்பியான செய்தி கிடைச்சிருக்கு. பாஜக கொந்தளிக்கக்கூடிய திராவிட இயக்கங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்னமோ பெரியாரு பெண் உரிமைக்காக போராடினாரு, பெண்களுக்காக போராடினாரு அப்படின்னு சொல்றீங்களே. அண்ணா யூனிவர்சிட்டியில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அந்த மாணவி. எந்த திராவிட இயக்கங்கள் இது மாதிரி திராவிடர் கழகமாக இருக்கட்டும், தந்தை பெரியார் திராவிட கழகமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டீங்களா? பெண்ணுரிமை பற்றியெல்லாம் பேசுகிறீங்களே, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேஸுக்கு ஏதாவது ஒரு கண்டன அறிக்கையை நீங்கள் வெளியிட்டீங்களா இப்போ வரைக்கும் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்வி ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இது டாபிக் 1. டாபிக் 2, டைரக்டர் அமீர் இருக்கார் பார்த்தீங்களா, அமீர் விஜயை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. எனது தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை போட்டிருக்கீங்களே, அதில் ஒருத்தராக பெரியாரை போட்டிருக்கீங்க. அந்த பெரியாரை சீமான் இப்படி பேசியிருக்காரு. ஒரு கண்டனத்தை விஜய் தெரிவிக்கலையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அமீர் கேள்வி எழுப்பியிருக்கிறத பார்க்க முடியுது. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 3, கேரளாவில் மிக கொடுமையான ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க. என்ன தெரியுமா? 18 வயது இளம்பெண்ணை 60க்கும் மேற்பட்டோர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. 18 வயசு பொண்ணுக்கு 60க்கும் மேற்பட்டோர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க கடந்த 5 வருடங்களில் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு. கேரளா மாநிலம் பத்தினம்திட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஜியனில் இந்த கொடூர நிகழ்வு நடந்திருக்கு. 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அந்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. 60 பேருக்கு மேலே. இப்போ இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 10 பேருக்கிட்ட இப்போ காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. பாஜக என்ன தெரியுமா கேள்வி எழுப்புறாங்க? சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு கொடுமை நடந்துச்சு. மீடியாக்கள் இதை மூடி மறைக்க தான் பார்த்தாங்க. இதை பற்றி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேள்வி எழுப்பலை. இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம்பெண்ணுக்கு கொடுமை நடந்திருக்கு. அப்போது இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை பற்றி பெருசாக பேசுறது இல்லை தமிழக மீடியாக்கள். இதுவே உத்தரப்பிரதேசமோ இல்லை குஜராத்தோ, இங்கே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் மெழுகுவத்தி ஏந்தி பேரணி இது மாதிரியெல்லாம் நடத்துவாங்க. அதையும் தமிழக மீடியாக்கள் ஹைலைட் பண்ணி டிபேட் ஷோலாம் நடத்துவாங்க. ஆனால் இதே இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம்னா அப்படியே அமைதி ஆயிடுறீங்களே, ஏன் இப்படி மோசமாக செயல்படுறீங்க தமிழக மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பல பேர் கல்வி ஊற்றுறாங்க தமிழக மீடியாக்களை. அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு தனியார் பள்ளி, அதில் 4 வயசு ஒரு சிறுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளிவந்துச்சுல. அது இறந்து போன அந்த சிறுமியுடைய அம்மா சில குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. என்னுடைய பொண்ணுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது. எப்படி? கழிவுநீர் தொட்டியில் என் குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூவில் ஒரு ஷூ மட்டும்தான் கழிவுநீர் தொட்டிக்குள்ளே விழுந்த மாதிரி இருக்குது, கருப்பாக இருக்குது. இன்னொரு ஷூ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணுடைய துணியில் ரத்தக்கரை இருக்குது. இன்னொரு இடத்துல ரத்தக்கரை இருக்குது. அது இது மாதிரி சோப்பு தூளை வச்சு நல்லா அதை கழுவுன ஒரு வாசம் வருது. டெஃபினட்டாக டவுட் இருக்குது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன சிறுமியுடைய அம்மா இப்போ குரல் எழுப்பியிருக்காங்க. இப்போ அது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.